வணக்கம். மொழி அப்படின்னா அந்த வெறும் சொற்களால் ஏற்படுவது அல்ல. நம்ம எல்லாருக்குமே என்னன்னா நம்ம மொழி தான் உலகத்திலேயே உயர்ந்த மொழி அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மொழி இலக்கணங்களோடு கூடிய மொழி, ஏன்னா ரொம்ப ஆண்டுகளாக அது எழுதப்பட்டு வருது. இலக்கணம் இல்லாத மொழிகள் இருக்கின்றன, எழுதப்படாத மொழிகளுக்கு இலக்கணம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த நோம் சாம்ஸ்கின்னு ஒருத்தர் சொல்லுவார், எல்லா மொழிகளுக்கும் இலக்கணம் இருக்குது. அது எழுதப்படுகிற மொழியாக இருக்கலாம், எழுதப்படாத மொழியாக இருக்கலாம். இன்னமும் கூட வம்சாவளியினராக இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய மொழியில் ஏதோ ஒரு விதி இருக்குது, ஒரு ஒழுங்கு அமைதி இருக்கிறதுனால தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க முடியுது. இதை நான் குறிப்பிடுறதுக்கு காரணம், நாம் நினைக்கிற மாதிரி சொற்களால் மட்டுமே எல்லாரும் பேசுறதில்லை. ஒலிகளால் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஓசைகளால் பேசுகிறவர்கள் இருக்கிறார். அதனால் நம்ம ஒருத்தரை பார்த்தோம்னா நமக்கு புரியாத பாஷையை பேசுனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரெயினில் ஒரு 2 பேர் புதுசாக எங்கேருந்தோ வராங்க, அவங்க ஏதோ ஒரு பாஷையை பேசினா உடனே அவங்க அந்தாண்ட போன பிறகு அவங்க பேசுகிற மாதிரி நாம் பேசி கிண்டல் பண்ணுவோம். அவங்க இல்லாத போது நாம் பேசி கிண்டல் பண்ணுவோம். இது ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் பேசுறது தான் நல்ல மொழி, அவங்க பேசுறது நல்ல மொழி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. எல்லா மொழிகளிலுமே மேன்மையான பல விஷயங்கள் இருக்கின்றன, எல்லா மொழிகளிலுமே மேன்மையான இலக்கணங்கள் இருக்கின்றன, மேன்மையாக கிரகிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன. இந்த டேனியல் எவரெட் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு லிங்குவிஸ்ட். அவர் லிங்குவிஸ்ட்னா ஒரு மொழியை சரியாக அறிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. ஏன்னா அந்த மொழியை ஃபஸ்ட்டு அவங்க பல கூறுகளாக பிரிப்பாங்க. அது இலக்கணம் எப்படி இருக்குது, சொற்செட்டு எப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஈஸியாக கற்றுக்குவாங்க, அதில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. டேனியல் எவரெட்டுக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய பிர்ரா பழங்குடியினர் மக்கள்கிட்ட போய் நீங்கள் அவங்க மொழியை கற்றுக்கிட்டு அவங்க மொழியில் நீங்கள் புலமை பெறணும், அவங்களுக்கு சில நல்ல செய்திகள்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இவர் அனுப்பிச்சி வச்சாங்க. இவர் மனைவி, இவர் குழந்தை 3 பேரும் அங்கே போனாங்க. வந்திருக்காங்கன்னா அவங்க நல்லா நடத்தினாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஒரு குச்சி எடுப்பார், இந்த குச்சிக்கு என்ன அப்படின்னு கேட்பார். அவங்க மொழியில் சொன்னோடனே அந்த குச்சி கீழே போடுவார், இதுக்கு என்ன அப்படிம்பார். அப்புறம் குறிப்பு எழுதிக்குவார். அப்புறம் அந்த குச்சை தூக்கி உயரமாக போடுவார், இதுக்கு என்ன அப்படின்னு எழுதிக்குவார். அப்புறம் குச்சை 2ஆக உடைப்பார், இதுக்கு என்ன அப்படின்னு கேட்பார். இப்படி ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு நோட்ஸ் எழுதி கிட்டத்தட்ட அவர் அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமையில் வராரு. இந்த மாதிரி சூழல் என்ன ஆகுதுன்னா, அந்த பிர்ரா இனத்தை சார்ந்த ஒரு குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, மலேரியா. அந்த குழந்தையை கொண்டு இவங்க வளர்த்து அதை காய்ச்சலிருந்து எப்படியாவது விடுவிக்கலான்னு நினைக்கும் போது அவங்க பயங்கர கோபம் அடைஞ்சு அவங்க அந்த குழந்தையை பிரிச்சுட்டு போய் அந்த குழந்தையினுடைய வாயில் மதுவை ஊற்றி அந்த குழந்தையை சாகடிச்சிட்டாங்க. ஒரு தடவை குடிக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணோடனே இவருடைய வீட்டையே எரிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவர் பயந்து போயிட்டார், என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னாச்சு, இவங்களுக்கு இப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டே இவங்க மொழியை கற்றுக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், இவங்க வேட்டையாட போகிறாங்கல்ல, அப்போ நாம் கூட போவோம், இவங்க எப்படி வேட்டையாடுறாங்கங்கிறத பார்ப்போம் அப்படின்னு அவங்களோட போகிறார். அப்படி போகும்போது காட்டுக்குள்ளே போன உடனே இவங்களுடைய நடவடிக்கை முழுக்க மாறிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, மரத்தில் போய் இவங்க அப்படியே ஒட்டிக்கிறாங்க, பறவைங்க மாதிரி சத்தம் போடுறாங்க. ஏதாவது ஒரு விலங்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக விசிலில் பேசிக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சருகு போடுற சத்தத்தை இவங்க குரலில் ஏற்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்டோட இவங்க மெர்ஜ் ஆகிட்டாங்க. அங்கே இவங்க லாங்குவேஜில் எதுவுமே பேசவே இல்லை, மொழியே இல்லை, எல்லாம் சைகை, சத்தம், விசிலு, ஒளி, இது மாதிரி அந்த ஃபாரஸ்டில் வரக்கூடிய சத்தத்தில் பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மான் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி சைலண்ட் ஆகிடுறாங்க, அந்த மானை வேட்டையாடுறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மான் மாதிரியே சத்தம் போடுறாங்க. இப்படி அவங்களுடைய சத்தங்கள், ஓசைகள், அவருடைய மொழி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டில் போனோன்னு டோட்டலாக டிஃப்ரெண்ட். இதை கொஞ்சம் கூட இவரால் கிராஸ் பண்ணவே முடியல. டேனியல் எவரெட் பார்த்தாரு, இந்த மொழியை நம்மளால் கற்றுக்க முடியாது, வந்தார்.
இனிமேல் நான் வந்து இவங்களுடைய மொழியை கற்றுக்கிட்டு இவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியாது. இவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இதை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம், நாகரீகம் என்கிற பெயரால் நாம் இவர்களை தொல்லை செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்துட்டார். பேசாமல் நகரத்துக்கு திரும்பிட்டார். என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் வரும்போது தான் அவருக்கு ஒன்று புரிஞ்சது. என்னன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகிறத அவங்க விரும்பலை. அந்த மக்கள் என்னன்னா, மரணம்ங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா காடுகள்லாம் வசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மரணத்தை ரொம்ப இயல்பாக ஏற்றுக்குவாங்க. என்னைக்கு வந்து இப்போ கூட கிராமத்தில் கூட மரணம் இயல்பு. எப்போ வந்து நாம் வந்து ரொம்ப ரொம்ப நகர்ப்புறம் ஆகிட்டு இருக்கோமோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மரணம் கூட நமக்கு பயங்கரமானதாக இருக்குது. காரணம் என்ன, வாழ்ந்த போதே நம்ம செறிவாக வாழ்கிறது இல்லைல்ல. ஒரு கிராமத்துலேயும் ஒரு காடுலையோ வாழ்கிறவங்க வந்து வாழும்போது செறிவாக வாழ்கிறதுனால மரணத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைய அவங்க காப்பாற்ற முயற்சிக்கும் போது அவங்களுடைய நேச்சுரல் வேலை இன்டர்ஃபியர் பண்ணுறதா நினச்சாங்க. அந்த குழந்தை இன்னும் துன்பப்படணுங்கிறது தான் அவங்களுடைய ஃபீலிங். அதனால் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரணமாக ஏற்றுக்கிட்டாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கப்புறமேல் தான் இவருக்கு புரிஞ்சுது. பிர்ரா ட்ரைப்ஸினுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் புரிஞ்ச பிறகு ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, அவங்களுடைய மொழியை ஒருபோதும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது தேவை குறித்து அவர்கள் உண்டாக்கி கொண்ட மொழி. அவர்கள் பேசுகிற மொழி வேறு, அவர்கள் வாழ்வதற்காக வனத்தில் பயன்படுத்துகிற மொழி வேறு என்பதை உணர்ந்து கொண்டார். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் எந்த மொழியும் சாதாரண மொழி என்று நினைக்கக்கூடாது. பேச முடியாதவர்கள் கூட ஒரு மொழியை வைத்திருக்கிறார்கள். பேச இயலாதவர்கள், பேச திறனற்றவர்கள் கூட ஒரு மொழியை வைத்திருக்கிறார்கள். கேட்கும் திறனற்றவர்களும் ஒரு மொழியை வைத்திருக்கிறார்கள். அந்த மொழி நம் மொழியை காட்டிலும் உன்னதமானதாகத்தான் இருக்க முடியும். எனவே எல்லாவற்றையும் உயர்ந்ததாக நினைத்து கொண்டால் மனிதர்கள் தங்களுக்குள் சண்டையிட வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்கள் மண்டை உடைய வேண்டிய தேவையும் இல்லை. நன்றி, வணக்கம்.